சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது, எதுக்காக கடன் வாங்குறீங்க, இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும். இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல் விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில் எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது. இப்படி கடனாளியை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்கறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். மகர ராசி 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். சூரியன், சந்திரன், செவ்வாய் பலம் வாய்ந்த ஒரு ஜாதகமும் கூட. சனி பரமாத்மாவுடைய ராசியும் கூட. சனி பகவான் தான் உங்களுக்கு உச்ச கிரகம். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகத்தில் இந்த மகர ராசியும் ஒன்று. மகர ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது. இப்பிறவிலேயே பல இன்பங்களில் துன்பங்களைத்தான் நீங்கள் அனுபவிச்சுக்கக்கூடிய தன்மை சிறு வயசுலேயே இருக்கும். ஒரு 40 வயசு 35 வயசு வரைக்கும் துன்பத்தை தான் நீங்கள் அனுபவிக்கணும். உதாரணத்துக்கு பெண் குழந்தைகள் தான் பலவிதமான இடையூறுகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கு. நல்ல படிப்பு, நல்ல மேன்மை, தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத ஒரு நேரம், தாயோடைய மூளையில் தாயோட அரவணைப்பில் தாயோடைய கண்காணிப்பில் தாய் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டாது உங்களை படிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு. ஆனால் சிறு வயதிலேயே கல்யாணம் காட்சி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 35-40 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் கேட்குறது விதி. தன்னுடைய குழந்தைகளுக்காகவே மகர ராசி பெண்கள் ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு வெளிநாடு வெளிதேசம் எங்கேயோ அலைஞ்சாது உங்கள் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லி உங்களுடைய ஆசைகளை தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ண முடியாது. சம்பாரிச்சு குடும்பத்துக்கு தான் கொடுப்பீங்க. இப்படியாம்பட்ட ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் அருள்ல சிவபெருமான் அருள்ல உங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய, உங்களுடைய தன்மைகளை தெளிவு பண்ணக்கூடிய, உங்களை கேர் பண்ணக்கூடிய அளவுக்கு கணவன் அமைகிறது 70% கஷ்டம். ஆனால் 30% உங்களுக்கு ஆசைகளை தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய கணவன் அமைஞ்சா உங்கள் வாழ்க்கை யோகமாக அமையும். கஷ்டப்படாமல் வாழக்கூடிய ஒரு தன்மையும் தன்னுடைய கஷ்டத்தை கணவன் ஏற்றுக்கிட்டு கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக தோரணையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்கிட்டு போய் இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் அடையலாம். ஆனால் மகர ராசி பெண்கள் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரம் கணவனுக்கு நிகராக சம்பாதிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸு இல்லை காசு பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மையில் பல ஃபினான்ஸு அங்கே இங்கன்னு கடன் வாங்கி அது ஒரு குழுக்கள் ஆரம்பித்து முன்னுக்கு வந்துடலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கடந்த 5 வருஷ காலமாக மாட்டிக்குவீங்க. மண்ணையும் விற்கணும், பொன்னையும் விற்கணும். அப்படியாம்பட்ட ஒரு தருணத்தில் அழுக்கு மூட்டையாத்தான் நீங்கள் இருக்கணும். சாமி மேலே அளவு கடந்த ஒரு பாசத்தில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இறைவனே கெதின்னு சொல்லி அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. சத்ரு வருவாங்க, எதிரி ஆயிடுவாங்க, பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்கு உண்டு. 5 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டப்படணும்னு கேட்குறது விதி. இனிமே கழுத்தில் ருத்ராட்சமோ காவி வேட்டியோ கெட்டியிருந்தீங்கன்னா, காவி புடவை கெட்டக்கூடிய தன்மைகளில் அம்மன் புடவைகளை கெட்டினா ஆன்மீக ஈடுபாட்டில் உங்கள் கடன் அடையிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் பிறக்கும். போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை மகர ராசிக்கு உண்டு.
ஆனால் இனிமே கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா பல சிக்கல்களை, பல சட்ட சிக்கல்களை, துன்பத்தை அடைஞ்ச மகர ராசி தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற, தன்னுடைய குழந்தைகளுடைய வருமானத்தை வச்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு கடவுள் குழந்தைகள் ரூபத்தில் உங்கள் கடன் அடைக்க வழி கொடுப்பாரு. போதும், சனி பரமாத்மாவுடைய பார்வை உங்கள் தாக்கத்தில் இருந்தனால இனிமே மகர ராசிக்கு தான் யோகம். குரு கடாட்சியமும் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுடைய வருமானத்தை வச்சு போதுங்கிற வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. அதை வச்சு இன்பமாக வாழ்ந்து உங்கள் பிள்ளைங்களுடைய சுபகாரியங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணங்கள், வீடு கட்டக்கூடிய தன்மைகள் எல்லாமே இனிமையாக வரக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று சனீஸ்வர பகவான், இல்லைன்னா முருக கடவுள். டைம் இருக்கிறவங்க சென்னை சைதாப்பேட்டையில் இருக்க வேண்டிய திரு காரணீஸ்வரர் கோவிலில் அகோர வீரபத்திரர்னு ஒரு தனி சன்னதி இருக்கு, அங்கே போய் வழிபடலாம். ஒசூர் சந்திர சௌடேஸ்வரர் கோவில், மலக்கோவில், அங்கேயும் அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னதி இருக்கு. இல்லைன்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் அகோர வீரபத்திரருக்கு தனி சன்னதி இருக்கு, தனி கோவில் இருக்கு. அங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடனால் பட்ட இடையூறல் தீர்ந்து, தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுத்து கடனாளியாக ஆன உங்களுக்கு யாரோ எவரோ இந்த கடன் நான் அடைக்கிறேன், இல்லை ஒரு பங்கு உனக்கு கொடுக்குறேன், இந்த கடனை அடைச்சி கொஞ்சம் நல்லா வாழு அப்படின்னு சொல்லி கடவுள் ரூபத்தில் உங்களுக்கு பெண்ணுக்கு ஒரு ஆண் கிடைக்கும், ஒரு ஆண் நண்பர், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நண்பர் கிடைச்சி இந்த கடன் அடைகிறதுக்கு கடவுள் போல அமைய இந்த 3 கோயிலுக்கு போனாலே உங்கள் வாழ்க்கை சூட்சமத்தோட தெளிவான அமைப்பில் வாழலாம். இருந்திருந்தாலும் மகர ராசிக்கு இனி வரும் காலம்தான் யோகம். கடந்த இந்த 5 வருட காலமாகவே கடனாளியாக இருந்த உங்களுக்கு நல்ல நேரம், நல்ல நிலைமை தேடி ஓடி வருது. இறைவனை பிடிச்சிக்குங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, பல முருகருடைய அஷ்டோத்திர மந்திரங்கள் படிங்க, பல ஆன்மீக தகவல் கோயில்களுக்கு போங்க, இருந்த இடத்துலிருந்தே தெய்வத்தை வழிபட ஸ்லோகங்கள் சொல்லுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலம்தான் நல்ல நேரம். நல்ல நேரம் எல்லாருக்கும் வராது, அதுவாக வரக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். இப்போ உங்களுடைய யோக நேரங்கள் நல்லா இருக்குது. அவங்க குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்களுடைய முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதிரி ஆலய தரிசனம் 1000 கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும். கோபுரத்தை பார்த்தாலே போதும், உங்கள் கடன் பயம் அடையக்கூடிய தன்மை இருக்கு. பயப்படாதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பொருட்களை வீட்டில் வைத்திருந்தால் பணம் வரும் என்பதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சனி பகவானுடைய பொருட்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் வைக்க பணம் வரும். சனி பகவானுடைய பொருட்கள் என்ன அப்படின்னா, சனீஸ்வரனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு மகிஷத்தினுடைய கூட்டம், இதெல்லாம் சனி. துப்புரவு தொழிலாளி, துப்புரவு சம்மந்தப்பட்ட விஷயம் வீட்டில் ஓரமாக அந்த பிஸ்னஸ் ரூம் ஓரமாக ஒரு ப்ரூம் ஸ்டிக் அல்லது ஒட்டடிக்கிற குச்சி அந்த மாதிரி வச்சுருந்தா அது சனி. அது மேபி பிளாக் கலர் ஹேண்டில் இருந்தால் அது இன்னும் சிறப்பு, தான் சனி. மாப்ஸ்டிக்கு கருநீலம், அதாவது துப்புரவு கிளீனிங், இதெல்லாம் சனி. சனினாலே பாதரக்ஷ, ராமருடைய பாதம், திருவடியெல்லாம் சனி. சடாரிம்பாங்க, இப்படி சடாரியில் 2 பெருமாளோட 2 பாதம் இருக்குது, அதுதான் சடாரி. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு பெரிய புண்ணியம். அதெல்லாம் தான் சனீஸ்வரனுடைய அருள், கிருபாகடாட்சம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சனீஸ்வரன் ஐயப்பன்கிறதுனால துளசி, உங்கள் ரூமில் வந்து துளசியோட செடி, துளசி சம்மந்தப்பட்ட வாசனை, துளசி மாலை, எப்பயுமே நாராயணனோட, சனினா நாராயணனுங்க, நாராயணனுடைய ஃபோட்டோ உங்கள் ரூமில் இருக்கணும். அதுவும் திருப்பதி பாலாஜி ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வரனுக்கு. திருப்பதி எம்பிரான் இப்படி நிற்கிறாருன்னா அவருக்கு கீழே துளசி மாலை நீங்கள் சாத்தி வழிபடணும். அதை வழிபட உங்களுக்கு என்ன ஆகும்னா, சனீஸ்வரனுடைய அருள், பெருமாளுடைய அருள் தான், பெருமாள் தான் சாட்சாத் சனீஸ்வரன்.
பெருமாளுடைய அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்தாக சனீஸ்வரனை பொறுத்த வரைக்குமே வேற என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னா, நம்பர் 8, எதை தொட்டாலும் 8ல் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அக்டகன் மாதிரியான 8 முகம் இருக்கிற டீ கப்பு, டீ வைக்கிறீங்க சாசர், அந்த 8 முகம் இருக்கணும் அதில். அந்த மாதிரி ஒரு நான் சொல்கிறது உட்டன் இதெல்லாம் வைப்பாங்க, அது மேலே வச்சுட்டு டீ கிளாஸை வைப்பாங்க, குடிச்சிட்டு இப்படி வைக்கிறது. அதெல்லாம் ஒரு கட்டு, அந்த கட்டு கூட 8 இருக்கணும். எதாக இருந்தாலும் கூட்டுத்தொகை 8 வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஒரு திரைச்சல் இருக்குன்னா 8 இருக்கிற மாதிரி. தொங்குற விளக்கு உங்கள் ரூமில் இருக்குது அப்படின்னா அந்த விளக்கோட எண்ணிக்கை 8 இருக்கணும். எப்படி பார்த்தாலும் அந்த 8 இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது 8 இருக்கணும் கூட்டி பார்த்தா. ஒரு சாவி கொத்து, சனின்னா சாவி, அதாவது பூட்டிய பொருள் தான் சனி, பூட்டு தான் சனி. அந்த சாவியை பார்த்தீங்கன்னா 8 சாவி அதில் இருக்கணும். இப்படியே 8 சாவி இருக்கணும், அதான் வந்து சனி. சாவியை பார்த்தா அது இரும்பு சாவி, அதில் ஒரு சாவி நீட்ட சாவி, கருப்பு நீட்ட சாவி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சாவி மாதிரி செஞ்சு இந்த டீ கப் இருக்கும் பாருங்கள், டீ கப்பு, அந்த டீ கப்பில் அந்த நீட்ட சாவி ஒன்று வைங்க, அதான் வந்து சனி. அதே மாதிரி தராசு மாதிரியான பொம்மை சனி, இதெல்லாம் உங்கள் ரூமில் வைங்க. எள்ளு கொஞ்சம், எள்ளு செடி உங்கள் ரூமில் வந்து ஒரு பிஸ்னஸ் ரூமில் வந்து இது இருக்குது, மண் இதெல்லாம் இருக்குன்னா அதில் எள்ளு செடி முடிஞ்சால் போடுங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ரூமில் மண் கலையங்கள் இருந்தால் அதில் பொம்மை செஞ்சு, மண் கலையம், ஒரு பொண்ணு வந்து இப்படி மண் கலையத்தை தூக்குற மாதிரி பொம்மை, அல்லது மண்ணினால் செய்யப்பட்ட இந்த அப்படி இடுப்பு அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும், தஞ்சாவூர் பொம்மைலாம் இருக்கும், தலையாட்டி பொம்மை, இதெல்லாம் அப்படியே சாட்சியாக சனி. மண்ணுனா அகல் விளக்கு உங்கள் ரூமில், உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிஸ்னஸ் ரூமில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்சா தங்க விளக்கு கூட தான் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தர்றது எதுனா மண் விளக்கு, அகல் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மண் விளக்கு. களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப, இந்த டெரக்கோட்டா பொம்மை, இந்த டெரக்கோட்டா பொம்மை அதை சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள், அதில் பெருமாள் பொம்மை, சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட பெருமாள் பொம்மை வைங்க. ஐயப்பனோட சிலை வைங்க. பெருமாளை நீங்கள் பண்ண பார்க்க சனீஸ்வரனோட அருள் என்பது கிடச்சிட்டே இருக்கும். பெருமாளுடைய பாதத்தில் கூட 8 விளக்கு எரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். டோர் க்ளோஸ்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாமியுடைய இது இருக்கணும், பூஜா இது, அதுக்குள்ளே டோர் க்ளோஸ்டாக இருக்கணும், அதான் வந்து சனி. உள்ளே வந்து பெருமாள் இருப்பார், அதை டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதில் மணிலாம் இருக்கும், கட்டிங்ஸ், அது வந்து 8, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, கூட்டி பார்த்தா 8 வரணும். இதெல்லாம் சனி. ஸோ சனினா என்னென்னா 8. உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் எதுனா 8. உங்களுக்கு எது வந்து ரொம்ப அனுகிரகம் தர்றதுன்னா கும்பம், அதாவது ஒரு கும்பம்னா ஒரு கலசம், அந்த கலசத்தில் தேங்காய் இருக்கிற மாதிரி, அதில் மாவிலை, அதுவும் 8 இருக்கணும். அது மாவிலையில் அந்த கலசத்தை நூல் சுற்றி இருக்கணும், அதில் பெரும்பாலும் நீல நூல் நிறையா இருக்கிற மாதிரி, நீல கலர் நூல், கருப்பு கட்ட முடியாது, நீல கலர் நூல் நிறையா இருக்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அந்த குடத்தை மறைச்ச மாதிரி இருக்கணும், இதை நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து வேறு என்ன சொல்லலான்னா வஸ்திரம், நீல வஸ்திரம், நீலம், ஒரு பொன்னாடை மாதிரிலாம் வச்சுருக்கீங்க ரூமில், யாராவது வந்தாங்க போத்துறீங்கன்னா பெரும்பாலும் நீல கலர் பொன்னாடையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரூமில் டிசம்பர் பூக்கள் மாதிரி நீல கலர் பூக்கள் நிறைய வைங்க, அதை பாருங்கள், டெய்லி பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. ஸோ எதாக இருந்தாலும் 8ஆம் நம்பர் பண்ணுங்கள், சனிக்கிழமை பண்ணுங்கள். ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிக்ஸர் தான், ஒரு பாலும் சிக்ஸர் அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகாது, இது வச்சுக்கிட்டா நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க. எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். மகர ராசிக்காரவங்க எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனி தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. இங்கே வந்து செவ்வான்ற கிரகம் உச்சமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருன்ற கிரகம் நீச்சமாகக்கூடிய இடம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, எங்கே நீங்கள் லாக் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா, என்ன இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்தை விட்டே கொடுக்க முடியாதுங்க, நான் வந்து அப்படி வளர்ந்துட்டேன், எனக்கு அந்த குடும்ப சூழல்கள் வந்து எனக்கு நிறைய சந்தோஷங்களையும் மாற்றங்களையும் ஒரு கொடுத்துருக்கு, அது அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் கொண்டு போய் திணிச்சிட முடியாது, விட்டுற முடியாதுன்னு வாங்கல்ல. ஸோ இந்த பூர்வீகம் தொடர்பான விஷயத்தில் ஒரு பற்று நிலையில் இருக்கிறவங்க, எங்கள் தாத்தா வந்து விற்றுட்டார், அந்த நாங்கள் இருந்த வீட்டை விற்றுட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியான பைசாவுக்கு அவர் விற்றுட்டாரு. ஆனாலும் எனக்கு அந்த வீடு மேலே ஒரு பற்று இருக்குது, என்னோடய பூர்வீக வீடு எனக்கு வேணும். அவர் 5 லட்சத்து ரூபாய்க்கு விற்றுருப்பாரு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 50 லட்ச ரூபா கொடுத்து அவர் வாங்குவார். அந்த மெமரிஸ், எனக்கான வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தினுடைய பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய நிலைகளும் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தன்னோட தொழில் ரீதியாக கடன்படுவாங்க.
தன்னோட வேலைக்காக, தன்னோட உடல் ஆரோக்கியத்துக்காக கடன் படுறது. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்லாம் போட்டுட்டு க்ளைம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி நிலைகள். இவங்களுக்குலாம் கால் தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும். இவங்களை வந்து ரொம்ப யோசிப்பாங்க. குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நிலை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த அன்புக்காக இயங்குறது, வெளிநாடு வெளியூருக்கு போகிறது, பயணம் பண்ணுறது, நிறைய ட்ராவல் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அட்வென்ச்சரை எதிர்பார்க்குறது, இதெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க எதுக்காக கடன் வாங்க? தொழில் ரீதியாக கடன் வாங்குவாங்க, வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவாங்க, தன்னை சுற்றி இருக்கவங்களுக்காக கடன் வாங்குறது. இவங்களுக்கு எதனால் கடன் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு தன்னுடைய பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள், சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறதுக்காக கடன் வாங்குவாங்க. அதே மாதிரி பகிர்ந்து கொடுக்கறதுல நிறைய உறவுகளை தக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க. அதே மாதிரி தன்னுடைய சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான நிலையில் வாழணும், இது எல்லாரும் வச்சுருக்காங்க, ஆனால் எங்களை மதிக்கவே மாட்டாங்கன்னுவாங்களே. ஸோ இவங்களோட நிலை உயர்வுக்காக இவங்க வந்து கடன் வாங்குவாங்க. இந்த நிலைகளை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இடிஞ்சு போன கோயில், ரொம்ப பராமரிக்கப்படாத நிலையில் கிடக்கிற இடங்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா இவங்க அதுக்காக ஒரு உதவி செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊனமுற்றவங்க இருப்பாங்க. இவங்க கண்டிப்பாக இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பழமையான இடம், அதாவது ஒரு பழங்காலத்தில் ஒரு கோயில் இருந்துச்சுங்க, அங்கே இருந்த ஒரு குருமார்கள்லாம் இருந்திருப்பாங்களே, அவங்களோட வீடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடிஞ்சு போய் கிடக்கு அப்படின்ற இடம்லாம் அவங்க பக்கத்தில் இருக்கும். அதேமாதிரி ஒரு கால் நடக்க முடியாதவங்க, கால் வலி அதாவது உடல் உச்சம்னு வாங்க இல்லைங்களா, உடல் உச்சமாக இருக்குன்ட்டு ஒரு ஊனம் தொடர்பான விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க குடும்பத்து பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களோட ஏரியா பக்கத்தில் சம்திங் ஏதாவது இந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணலாம். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செலவுன்னு இருக்கும். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க, எங்களால் பண்ண முடியல, ஒரு மருத்துவத்துக்கு எனக்கு மாதம் மாத்திரை வாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி இவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ சனீஸ்வர வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு, சனிக்கிழமை தோறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊனமுற்றவங்களுக்கு ஒரு உணவு முறை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. விலையே போகாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் பல லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளாக மாற்றக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். எதையுமே க்ரியேட்டிவாக பேசி அதுக்கான ஒரு நிலைகளை இவங்களுக்கும் ஒரு தனித்துவத்தை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல இவங்க பேரை சொன்னால் அந்தளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பழமையான விஷயங்களை புதுமை படைக்கக்கூடியவங்களும் இவங்க தான். புதுமையான விஷயங்களை வந்துட்டு ரொம்ப அதை பழமையோடு ஒத்து போக வைக்கிறவங்களும் இவங்க தான். நான் ட்ரெண்டிங் தான், ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ரெண்டிங்லேயே வந்துட்டு ஒரு யூனிக்னஸ் க்ரியேட் பண்ணுறேன், அதை எனக்கு ஓல்ட் இஸ் கோல்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது என்னோடய குடும்பம் சார்ந்த விஷயம் அப்படின்னு வரும்போது எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை, அதாவது நாங்கள் இத்தனை வருஷம் ஒரு பாரம்பரியமாக வந்துட்ருக்கோம், எங்களுடைய பாரம்பரிய பண்பாடை வந்து யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சொந்தத்தில் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்கள்ல, என்னோடய சொந்தம் விட்டு போகக்கூடாது, என்னுடைய அதாவது சொத்துக்கள் வெளியே போகக்கூடாது, ஆசைப்படக்கூடிய நிலை. இந்த மாதிரி திருமணத்துக்குள்ளே போகிறவங்களும் இவங்க தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் வரும், ஆனால் அவங்க வந்து சொந்தம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஈடுபாடு காட்டுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க சமுதாயத்தை மீறி வேறு ஒரு திருமணத்துக்குள்ளே போய் தள்ளப்பட்டுருவாங்க. நிறைய இந்த திருமண வாழ்க்கையில் முறிவு பிரச்சனையை சந்திக்கிறதும் இவங்க தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஒரு நிலை, அதாவது ஒரு நிம்மதியற்ற நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, இது இவங்களுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ மனசுக்கு பிடிச்சி அந்த விஷயத்தையும் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விட்டு கொடுக்குற தன்மையும் சரி, அதே மாதிரி வந்துட்டு எதுவும் வேணும் வேணாங்கிறத வந்து தெளிவுபடுத்திக்கிட்டாங்களாலும் சரி, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே எங்கேயுமே தோற்று போக மாட்டாங்க. நிறைய நான் பார்த்த வரைக்குமே மகர ராசிக்காரங்க வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்கு பாரம்பரியத்தில் வந்து பற்று நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஃபாலோ பண்ணுற மெத்தடை அங்கே போய் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயில்கள்லாம் போய் நிறுவியிருக்காங்கல்ல, நம்ம பார்க்குறோம். மலேசியாவில் முருகன் கோயில் இருக்குது, சிங்கப்பூரில் இந்த மாதிரி ஒரு தமிழ் முறைப்படியான ஒரு வேதங்கள் ஓதக்கூடிய நிலைகள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ஒரு திருமுறைகள் வந்து பாடப்பட்டுருக்கு. அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் உலகளவில் பரப்பக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு 1% கண்டிப்பாக இருந்திருக்குங்க. இது இல்லாமல் அவங்களுடைய நிலைகள் கிடையாது. ஆனால் நான் உயிரினமும் அங்கே இருக்குங்க, அதாவது உடல் அங்கே இருக்குங்க, உயிரினமும் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் இவங்களுடைய சமூகத்தின் மீதான ஒரு பற்றுக்கும் ஒரு பெரிய ஒரு பிணைப்புன்றது இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு வேணால் போகலாங்க, ஆனால் நம்மளோட தமிழ் மறக்கவே முடியாது அப்படின்னு சில பேர் நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்திங்களா, என்னோட மதர் டேங்கை தாண்டி நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அது ரொம்ப ஈடுபாடு கொடுக்குதுன்னு. ஸோ இவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கும். பாரம்பரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதே சமயத்தில் இவங்களுக்கான ஒரு வாழ்வியல் முறைகளை ஒரு பெரிய மாற்றங்களுக்கும் கொண்டு போகிறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. பழமை புதுமை படைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்கள் தாங்க. நிறைய உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் உங்களுடைய நிலைகளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி அன்பர்களுடைய பொதுவான குணாதிசயம், உங்களுடைய இயல்பான செயல்பாடு,
அதே போல் மகர ராசியை இயக்கக்கூடிய கிரகம், மகர ராசிக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயந்தான். மகர ராசியை இயக்கக்கூடிய கிரகம் சனி பகவானும் சுக்கிர பகவானும். சனி பகவானையும் சுக்கிர பகவானையும் நீங்கள் அதிகமாக இன்வால்மெண்ட்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களை கடனை வாங்க வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அப்போ புதன் பகவானுடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்போ புதன் ஆதிக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இளைய, உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்கள்கிட்ட அண்ணா எனக்கு கடன் வாங்கி கொடுங்க, உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று கொடுங்க, செக் கொடுங்க, இல்லை ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க அப்படின்னா தயவு செய்து முடிஞ்ச அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்களுடைய இயல்பான குணம் நீங்கள் கையெழுத்து போட்டோன்னே அவங்களுடைய கேரக்டர் மாறிடும், அவங்களுடைய செயல்பாடு மாறிடும். இது உங்களுடைய சகோதரிகளாக இருந்தாலுமே இயல்பாக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எப்போ டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கடன் வாங்கி தரீங்களோ அப்புறம் அவங்களுடைய கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார், புதன் பகவான் மாற்றிடுவார். ஸோ அப்போ அந்த கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை நீங்களாக தான் இருக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ பல நபர்களுக்கு இது ஏற்பட்டிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இதை தவிர்த்து நம்மளுடைய பொதுவாக இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், இந்த கடனை கடன் சுமையிலேருந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடு செய்யுங்கிறத உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி உங்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன, மகர ராசினா இப்படி தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளி. அப்படியே எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. என்ன வேலைனாலும் சரி, இறங்கி வேலை பார்க்கணுமா, என்ன வேலைனா நான் செய்ய ரெடி, டிப்டாப்பாக உட்காந்து வேலை பார்க்கவும் ரெடி, இறங்கி கையிலேயே கட்டிட்டு கூட நான் இறங்கி வேலை பார்ப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பாளியாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுடைய இயல்பான தன்மை. இந்த உழைப்பு எதன் மூலமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னா, உங்கள் மேலே அன்பு வச்ச உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தோழர்களாக, நண்பர்களாக, தோழியாக, யாராக இருந்தாலும் சரி, அவங்க உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களை அறியாமல் உங்களை தியாகம் செஞ்சு அங்கே அவங்கள அர்ப்பணிப்பீங்க. அப்படியே ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வேலை வைப்பீங்க. ஸோ அப்படி இன்வால்மெண்ட்டை குறைஞ்சளவு 70% 80% நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ போராட்டமாக இருக்கும். நம்ம உண்மையான அன்பில், பாசத்தில், நம்ம இந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்தோம், நம்மளை இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. நீங்கள் மீண்டு வருவது என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படும் அப்படிங்கிறது இயல்பான தன்மை. ஸோ இந்த லாக்கெல்லாம் ஏற்படுத்துகிறது யார்? உங்களுடன் இருந்த நீங்கள் உண்மையான அன்பு வச்சு, உண்மையான பாசம் வச்சு, உயிருக்குயிராக இருந்த உறவுகள் மட்டுமே உங்களை லாக் ஏற்படுத்தியிருப்பாங்கங்கிறது உண்மை. பேருக்குன்னு பேசுனவங்க கூட உங்களை லாக் பண்ணிக்க மாட்டாங்க. சும்மா ஹாய் அப்படின்னு சொன்னவங்களாம் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் ரியலாகவே உயிருக்குயிர், அன்புக்கு அன்பு அப்படின்னு சொல்லி யாரை கேர் பண்ணீங்களோ அவங்க தான் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் மகர ராசிக்கு எடுக்கிற மிகப்பெரிய அடியான விஷயம். மரண அடின்னு சொல்லுவாங்களே, அந்த மரண அடி இவர்கள் மூலமாகவே கிடைக்கப்பட்டது என்பது உண்மை. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லலாம், மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே உழைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. சின்ன வயசில் நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே வேலை பார்த்துட்டேன், நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறது வேலை பார்த்துக்கிருக்கேன், நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது வேலை பார்த்துருக்கேன், என்னுடைய இளமை பருவத்திலேருந்து நான் வேலை பார்க்குறேங்க, இன்னும் நான் என் குடும்பத்துக்காண்டி உழைச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னுடைய குடும்பத்துக்காகவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல போய் கேட்டிங்கன்னா அவங்க மகர ராசிக்காரங்களாக இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இளம் வயதில் உழைப்பை நம்பியே வாழக்கூடிய தன்மை, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைப்பை தியாகம் செய்யக்கூடிய தன்மை மகர ராசி அன்பர்கள் அதிகமாக செய்வீங்க. ஸோ அதே போல் தாய் தந்தைக்காக எதையும் தியாகம் செய்வீங்க. அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்க்க போராடினாங்க, அவங்களால முடியலை, இப்போ அவங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி இயல்பாக சொல்லுவீங்க. ஸோ இதில் சில நபர்கள் மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தாயின் பாசம், தந்தையின் பாசம் கிடைக்காம இயங்கக்கூடிய செயல்பாடுலாம் சில நபர்களுக்கு இருந்திருக்கும் என்பதும், ஏன்னா தாயின் பாசம் கிடைக்க, தாயோட அன்பு கிடைக்கல, அப்பாவோட அன்பு கிடைக்கலங்கிறக்காண்டி ஒரு பிரிந்து வாழக்கூடிய தன்மை அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை இழக்க வேண்டிய சூழ்நிலைலாம் மகர ராசி என்பவர்களுக்கு சில நபர்களுக்கு இருந்திருக்கும். எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் சில நபர்களுக்கு உறுதியாக இருந்திருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே மிரட்டலுக்கு பயந்து வேலை பார்க்கவே மாட்டீங்க.
நீ செய்யலை உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன் யாராவது உங்களை மிரட்டினாங்கன்னா நீ செய், நான் பார்க்குறேன். என்னை நீ மிரட்டிட்டேல, நீ என்னை மிரட்டினதுக்காண்டியாச்சும் உன்னை கட்டாயமாக நான் எதாவது செய்வேன் அப்படின்னு உறுதியாக வெளிப்படையாக பேசிடுவீங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கனால பட்டுன்னு அந்த தன்மை வெளியே வந்துடும். என்னை மிரட்டினதுக்காண்டி உனக்கு பதிலுக்கு பதில் கொடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஒன்று வச்சு செய்வீங்க, இல்லாட்டி அந்த வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. இது உங்களுடைய இயல்பான குணாதிசயம். மகர ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பேச்சு, ஒரு செயல்பாடு உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற தன்மை உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. வெளிப்படையாக பேசுவீங்க, தியாக மனப்பான்மையோடு இருப்பீங்க, நல்ல குணம் இருக்கும், தானம் செய்கிற குணாதிசயம் இருக்கும். மகர ராசினாலே இயற்கையாகவே ஏதாவது ஒரு தானம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு தானம், இரத்த தானம், உணவு தானங்கள், பொருளாதார விஷயங்கள் தானம் அப்படின்னாலே மகர ராசி அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக செயல்படுத்த முடியும். இதில் பெண்களுக்கு அதிகமான தியாக மனப்பான்மை இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சிறு குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்டுவீங்க. மகர ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகள் மீது அதிகமான அக்கறை. அதாவது எந்த ஸ்கூல்லலாம் சின்ன குழந்தைகளுக்கு டீச்சராக மகர ராசிக்கார பெண்கள் இருக்காங்களோ அந்த பிள்ளைய எப்படிலாம் சிறப்பாக வளருவாங்கன்னு அர்த்தம். பாசத்துடன் இருப்பாங்க, அந்த டீச்சரை விட்டு பிரியவே மாட்டாங்க, பிடிச்சி கட்டி பிடிச்சி. நம்ம அந்த வீடியோலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, என்னோடய பாசக்கார டீச்சர் அப்படின்னு சொல்லி பிள்ளைய எப்படிலாம் கண்ணீர் வடிக்காங்கன்னா அது மகர ராசி டீச்சராக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்ற டீச்சர் இருப்பாங்க, ஆனால் மகர ராசி டீச்சர் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புங்கிறத நம்ம இயல்பாகவே சொல்ல முடியும். ஸோ உங்களுடைய கடன் சுமைகள், பிரச்சனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வழிபாடை நீங்கள் மனசார செஞ்சீங்கன்னா உறுதியாக மாற்றம் உண்டு. ஜம்புகேஸ்வரர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கும். இந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி கோவிலில் போய் நீங்கள் மனசார மன உருகி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, முன்னேற்றத்தை சந்திப்பீங்க.